பார்க்க போகிறேன்னா ரோஜா செடியில் நிறைய தளிர் வரத்துக்கு நம்ம ஃபெர்டிலைசர்லாம் என்ன கொடுக்கலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரோஜா செடி பாருங்கள், சென்ட்டு பூச்செடி. இது போல் சென்ட்டு பூச்செடி வந்து நம்ம எந்த ரோஜா செடி வாங்கினாலும் சின்ன செடி வந்து இப்போ சின்ன செடியோ பெரிய செடியோ நம்ம வாங்குகிறோம். இது போல் சின்ன பாட்டில் தான் நீங்கள் வச்சுக்கணும். எப்படின்னா ஏற்கனவே பாதி மண் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலந்த மண்ணில் நட்டுடணும். கவர்லேருந்து ரோஜா செடி எடுத்துகிட்டு பாதி மண் எடுத்துகிட்டு ரூட்டு தெரிகிறப்போல வேர் தெரிகிறப்போல ரோஜா செடியில் மண் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாயில்குள்ளே நடணும். எதுக்கு சொல்கிறேன்னாக்கா அப்போ தான் நல்லா லூஸாக சுத்தம் நம்ம சாயில் போடுற எருவுக்கு ரொம்ப நல்லது. நான் சொல்கிறப்பெல்லாம் நீங்கள் நட்டிங்கன்னா சூப்பராக வரும். அதே சமயத்தில் ஃபுல்லாகவே தண்ணியில் செடி வச்சுட்டு நிறைய ஒரு பக்கெட் அரை பக்கெட் தண்ணியில் வந்து நீங்கள் செடி எடுத்து கவர்லேருந்து பிரித்து தண்ணிக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா தனியாக ரூட்டோடு தனியாக பிரிஞ்சு வரும். அதுபோல் தனியாக பிரிஞ்சு வர ரோஜா செடி கூட நீங்கள் நட்டுக்கலாம். நான் 2 மெத்தட்லேயும் நட்டிருக்கேன். 2 மெத்தட்லேயும் நல்லா தான் வருது. இப்போ ரொம்ப ஒரு ரேர் கலர் வாங்குறீங்கன்னா அதெல்லாம் வந்து தெரிஞ்சு செய்யணும். எதுக்கு சொல்கிறேன்னா பாதி மண் பாதி வேர் தெரியணும் போல் நீங்கள் நட்டிங்கன்னா அது நல்லது. ஏன்னா புதுசாக அப்போ தான் நீங்கள் நடுறீங்க ரோஜா செடின்னா அதெல்லாம் வேரோடு நடக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் அதெல்லாம் செய்யணும். நீங்கள் அது போல் நட்டிங்கன்னா சூப்பராக ரோஜா செடி வளரும். மண்ணுக்குள்ளே வந்து நட்டதுக்கப்புறமா ஒரு 3 டேஸ் கழித்து வேப்ப முன்னாக்கு அதெல்லாம் கொடுக்கணும். மண்ணுக்குள்ளேயே முன்னாடி வேப்ப முன்னாக்கு கூட கலந்து வச்சுக்கலாம், நிறைய தளிர் வரும். ஆனால் வேப்ப முன்னாக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியம் ரோஜா செடிக்கு. அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தளிர் போடும், தளிர் சத்து. அதே சமயத்தில் டிசீஸ் வராமல் இருக்கும் ரோஸ் பிளான்ட்டில். இது போல் காஞ்சதெல்லாம் கூட நீங்கள் எடுத்து விட்டுடணும். ட்ரை லீஃபு அது போல் எல்லோ கலராக இருந்தால் அப்போ தான் நல்லது. ஆனால் சாயில்குள்ளே போடாதீங்க, தனியாக எடுத்து போட்டுடணும் நம்ம. இதுக்கு வந்து அப்பப்போ நீங்கள் மந்த்லி ஒன்ஸோ இல்லை 20 டேஸ் ஒன்ஸோ மோர் ஊற்றி விடுங்க. தண்ணி இதுக்குள்ளே பாட்டுக்குள்ளே மோர் ஊற்றுனீங்கன்னா அப்பப்போ தளிர் வந்துகிட்டே இருக்கும். அதே போல் வாழைப்பழம் தோல் தண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன். மோர், வாழைப்பழம் தோல், வெங்காயம் தோல் 3 பொருள் 3 வாரம் கொடுத்துக்கலாம். இல்லை ஒரே டைம் கலந்து செடி கொடுத்துறேன்னா ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 கிளாஸோ 1/2 கிளாஸோ வந்து மோர் வச்சுட்டு மோர் ஊற்றிட்டு அதில் ஒரு வாழைப்பழம் தோல் கொஞ்சமாக வெங்காயம் தோல் நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுட்டு தண்ணியில் காலையில் ஊற வச்சு சாயங்காலம் கூட ஊற்றிடலாம். இல்லை 2 டேஸ் வைக்கிறேன்னு சொன்னால் 2 டேஸ் வச்சுருந்து 3rd டே வந்து ஒரு 5 பங்கு தண்ணியாக 3 பங்கு தண்ணியாக சேர்த்துட்டு ஃபில்டர் பண்ணிட்டு ரோஜா செடிக்கெல்லாம் ஊற்றலாம். கண்டிப்பாக அந்த லீஃபெல்லாம் கூட நம்ம மோர் ஊற்றும்போது நல்லா பெரிய பெரிய லீஃபாக மாறும், நல்லாயிருக்கும் பிளான்ட்டு. இது கூட இனிமேல் தான் நான் கொடுக்க போகிறேன். இருந்தாலும் நான் வீடியோ பண்ணிவிட்டு சொல்கிறேன். அப்பப்போ நீங்கள் கடுகு பவுட்ரு கொஞ்சம் போல் சேர்த்துக்கணும். மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும், ஒரு 1/2 ஸ்பூன்னு சின்ன பாட்டுக்கு. ரோஜா செடிக்கு எப்போவுமே வந்து எந்த எரு கொடுத்தாலும் கொஞ்சம் போல் தான் கொடுக்கணும். கடுகு பவுடர்லாம் அதிகமாக போடக்கூடாது. அது இப்போ வந்து ஃபுல்லாக சம்மர் வெயில் வருது, வெயிலெல்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்கும்போது மோரில் கலந்து கொடுங்க. அதே போல் மஞ்சள் தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணணும் செடி ஃபுல்லாக வந்து லீஃப் மேலே அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணணும். ஈவினிங்கில் சொல்கிறேன். அப்போ தான் காலையில் வந்து வெயில் வரும், மஞ்சள் தண்ணி வந்து தெளிக்கூடாது. அது போல் நீங்கள் ஈவினிங்லேயே பார்த்துக்குங்க. இது போல் ரோஜா செடி பராமரித்தா சூப்பராக செடிங்க வந்து ரோஸ் பிளான்ட்டு நல்லா வளரும், நிறைய முட்டுக்கள் வைக்கும். ஆனால் பூ பூத்த உடனே 2 டேஸ்க்குள்ள நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. எப்போ நீங்கள் சீக்கிரமாக கட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் பூ பூக்கும். ஃபெர்டிலைசர் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதாவது குறைவாக இருக்குது ஃபெர்டிலைசர் ரோஜா செடிக்குன்னா இது போல் லைட் கலராக பூக்கும், சின்ன பூவாக பூக்கும். பாருங்கள் இந்த பூவில் எவ்வளோ பெருசாக இருக்குது, இது மட்டும் சின்னதாக இருக்குது. இப்போ நான் எரு கொடுத்துடலாம். இப்போல கூட நீங்கள் எரு கொடுத்துக்கலாம், சப்போஸ் தெரியலன்னா கூட பார்த்துட்டு. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.